Hi friends, this is Vincent. Okay friends, நல்லபடியா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஏன் இத சொல்றோம் அப்படினா இந்த क्वेश्चन பேப்பர் வந்து அதாவது ஜூலை 2024 சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷனோட क्वेश्चन பேப்பர் இதுல இருந்து நமக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस வந்து ரிப்பீட்டடா கேக்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரியா? மேத்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு மாதிரி கேட்டுட்டாங்க. அதனால நம்ம வந்து பழைய பப்ளிக் क्वेश्चन பேப்பர் வச்சு படிக்கவே வேணாம் அப்படிங்கற தாட்க்கு போயிராதீங்க. சரியா? மேத்ஸ் எக்ஸாம் வேற அதே மாதிரி மத்த எக்ஸாம்லாம் வேற மாதிரி இருக்கும். அதனால தயவு செய்து நீங்க எப்பவும் போல நீங்க ப்ரிப்பேர் பண்றதை விட்டுற கூடாது. ஏனா ஒரு எக்ஸாம் நெகட்டிவா இருந்துச்சு அப்படினா எல்லா எக்ஸாமே அப்படி மாறிடும் அப்படி சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இப்போ ஒன் வேர்ட்ஸ் குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத என்னாச்சு பாத்தீங்கன்னா செக் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு 2 மார்க் ஒவ்வொரு 3 மார்க்கும் நம்ம என்னாச்சு பார்த்தா தெளிவா நம்ம பாத்துறலாம். சரியா? கண்டிப்பா 15 ஒன் வேர்ட் இருக்கு. இந்த 15 ஒன் வேர்டுக்கும் நீங்க 15 அவுட் ஆஃப் 15 ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படினாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டோட்டல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லிஃப்ட் அப் ஆயிடும். சரியா? அதனால எப்படியாவது புக் பேக்ல இருக்க क्वेश्चंस நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டோம். புக் பேக் ஒன் வேர்ட் கேட்பாங்க. ஆனா ஷஃபிள் பண்ணி கொடுப்பாங்க ஆப்ஷன்ஸ் அப்படினு சொல்லி நிறைய வீடியோ நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி நேத்து மேத்ஸ் எக்ஸாம்ல நீங்க பார்த்திருக்கலாம். சரியா? ஷஃபிள் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெளிவா கீவேர்ட் செட் பண்றது ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஒன் வேர்ட்ஸ் 15 ஒன் வேர்ட்ஸ்க்கு நீங்க எவ்வளவு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்னன்னு பார்த்தா சொல்லலாம். சரியா? இப்போ 2 மார்க் क्वेश्चंस வந்து பார்க்கலாம். 2 மார்க் क्वेश्चंसல 24வது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चन. அதாவது ஆக்கிகள் மற்றும் செலக்டர்கள் வேறுபடுத்துக டிஃபரன்ஷியேட் அதாவது கண்டக்டர் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா செலக்டர்ஸ் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் நேம் ஸ்பேஸ் பற்றி சிறு குறிப்பு வரைக. give a short note on name space. சரியா? அதுக்கு அப்புறம் பிரேக் கூற்றை பற்றி குறிப்பு வரைக. write a note on break statement. அதுக்கு அப்புறம் சரம் என்றால் என்ன? what is string? இனக்குழு என்றால் என்ன? what is class? அதுக்கு அப்புறம் இனிக்கு மற்றும் பிரைமரி கீ கட்டுப்பாடுகளை வேறுபடுத்துன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செயற்கூற்றின் பயன்பாடு என்ன? வாட் இஸ் யூசஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்? தரவு காட்சிப்படுத்துதலின் பொதுவான வகைகளை பட்டியலிடுக. லிஸ்ட் ஆஃப் தி ஜெனரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன். சரியா? அதுக்கு அப்புறம் குறிப்பெயர்கள் என்றால் என்ன? குறிப்பெயர்களின் வகைகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் லிட்ரல்? அதுக்கப்புறம் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் கேட்டிருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. இதான் வந்து கம்பல்சரி கொஸ்டின் 24வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இடைமுகத்தின் பண்புகள் யாவை? மென்ஷன் தி சாரிட்டிஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். சரியா? விடுபடு வரிசை பற்றி எடுத்துக்காட்டுடன் குறிப்பு எழுதுக. ரைட் தி நோட்ஸ் ஆன் எஸ்கேப் சீக்வன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் முழுதளாவிய வரையெல்லையை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். டிஃபைன் குளோபல் ஸ்கோப் வித் அன் எக்ஸாம்பிள். சரியா? ஒயில் மடக்கியின் பொது வடிவத்தினை எழுதுக. ரைட் தி சின்டெக்ஸ் ஆஃப் ஒயில் லூப். பைத்தானில் உள்ள குளோபல் என்ற அதாவது சிறப்பு சொல்லுக்கான அடிப்படை விதிமுறைகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் பல்வேறு வகையான பயனர்களை பற்றி சிறுகுறிப்பு வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க அடிக்கடி. அதுக்கப்புறம் ஷார்ட் பற்றி சிறுகுறிப்பு எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் அதாவது எம்ஐஎன் மீன் ஜிடபிள்யூ என்றால் என்னன்னு சொல்லி என்னன்னு சொல்லி அந்த பயனும் கேட்டிருக்காங்க. அதோட யூசஸ் கேட்டிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது இந்த ரெண்டுமே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதாவது ஃபிட்ச் ஒன் ஃபிட்ச் மெனி. சரியா? இதை பற்றி நமக்கு வந்து வேறுபாடு கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 3 மார்க்கில் கேட்கலன்னா 5 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் 33 கொஸ்டின் தான் வந்து நமக்கு கம்பல்சரி. அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? அதாவது அளப்புறுகள் என்றால் என்ன? குறிப்பு எழுதுக. தரவு வகை இல்லாத அளவுறுகள் தரவு வகையுடன் கூடிய அளவுறுகள் சொல்லி கொடுத்துருங்க. பேராமீட்டர் வித் டைப் பேராமீட்டர் வித்தவுட் டைப். சரியா? இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் டயனாமிக் அதாவது ப்ரோக்ராமிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 35வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் தி டீட்டெயில்டு அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான். அதுக்கப்புறம் ரைட் தி டீட்டெயில் நோட் ஆன் ஃபார் லூப். இதை தெளிவாக பார்த்துங்க. 36வது கொஸ்டின் வந்து தற்சுழற்சி செயற்கூற்றின் எடுத்துக்காட்டுனை விளக்குக. அதுக்கப்புறம் பைத்தானில் உள்ள பல்வேறு செட் செயல்பாடுகளை எடுத்துக்காட்டுனை விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 37வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் உள்ள அதாவது சர செயற்குறிகளை தகுந்த எடுத்துக்காட்டுனை விளக்குக. டிபிஎம்எஸ் அதுக்கப்புறம் ஆர்டிபிஎம்எஸ் இடையே உள்ள வேறுபாடுகள் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் எக்ஸல் மற்றும் சிஎஸ்வி. சரியா? கோப்பை வேறுபடுத்துக.
இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. ரைட் எனி 5 characteristics ஆஃப் மாடுலஸ். சரியா, இதை பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.